ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவோம். இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ நம்மளால் ஹேஷ்டேக் நம்மளால் நம்ம ஸ்டோரியில் ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஹேஷ்டேக் அப்படின்றது காட்டும். ஸோ இதில் நம்மளால் ஹேஷ்டேக் நம்ம ஸ்டோரியில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஹேஷ்டேக் அப்படின்ற ஸ்டிக்கர் உங்களுக்கு, அதாவது ஹேஷ்டேக் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி இந்த இடத்துல மிஸ் ஆகியிருக்கா, இதனால் உங்களால் ஸ்டோரிஸில் ஹேஷ்டேக் யூஸ் பண்ண முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ ஹேஷ்டேக் இந்த இடத்துல இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஹேஷ்டேக் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஹேஷ்டேக் ஆட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹேஷ்டேக் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ அதாவது இந்த இடத்துல இந்த ஐக்கனை கிளிக் பண்ண இந்த இடத்துல ஹேஷ்டேக் அப்படின்றது ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்களுமே கொடுக்க ட்ரை பண்ணாலுமே உங்களால் அந்த ஹேஷ்டேக் உங்கள் ஸ்டோரியில் கொடுக்க முடியலை. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒருக்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு ஹேஷ்டேக் ஆட் பண்ணி இல்லாட்டி ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சம்டைம்ஸ் நமக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ திரும்ப லுக்காக யூஸ் பண்ணுறதுனாலையுமே சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லொக் அவுட் அப்படின்ற போட்டு உங்கள் யூசர் நேம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒருக்க லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு ஹேஷ்டேக் ஆட் பண்ண முடியுதா, அந்த ஐக்கன் ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனாலுமே நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே இந்த மாதிரி ஹேஷ்டேக் அப்படின்றத ஷோ ஆகாமல் இல்லாட்டி ஹேஷ்டேக் நம்மளால் ஆட் பண்ண முடியாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் கேஷும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப மேலே உள்ள கிளியர் டேட்டா அப்படின்றதையும் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிடுங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண போயிட்டு ஹேஷ்டேக் ஷோ ஆகுதா, ஆட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஸ்டெப் மூலமாக நம்மளால் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி பண்ணினா ப்ரிப்பேரிங் பக் ரிப்போர்ட் அப்படின்றது காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப ஹேஷ்டேக் ஷோ ஆக மாட்டேங்குது, ஹேஷ்டேக் ஆட் பண்ண முடியலை அப்படின்றது டைப் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் இந்த ஹேஷ்டேக் ஒர்க் ஆகாத, ஷோ ஆகாத, மிஸ் ஆகிற இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ணி நமக்கு செக் பண்ணி சால்வ் பண்ணி தருவாங்க. அதோட லாஸ்ட் இப்போ உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக கூட இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஹேஷ்டேக் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப ஹேஷ்டேக் ஷோ ஆகாத இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.